இப்போ நம்ம ஸ்பீச் தெரப்பி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பீச் தெரப்பி டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ டவுன்ஸ் குழந்தைக்குனா ஒரு மாதிரி இருக்கும். ஆட்டிசம் குழந்தைங்களுக்குலாம் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஸ்பீச் தெரப்பி ஃபஸ்ட்டு ஹனியில் தான் யூஸ் பண்ணுவோம். டங்க் எக்ஸசைஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு டங்க் எக்ஸசைஸ் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ரொட்டேஷன் அப்பர் அண்டர் தி டங்க் ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்கும் சைட். ஸோ திஸ் இஸ் தி டங்க் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் ப்ளோவிங் எக்ஸசைஸ். ப்ளோவிங் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் விசில். சக்கிங் எக்ஸசைஸ்க்கு ஸ்ட்ராவும் ஏதோ ஒரு லிக்யூட் ஐட்டம்ஸும் கொடுத்து நம்ம சக் பண்ண வைக்கிறோம் குழந்தைய உறிஞ்சும். வெரி குட். ஸோ சக்கிங் எக்ஸசைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வோக்கல் கார்ட்ஸ் எல்லாம் இந்த வோக்கல் கார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப் ஆயிடும். ஆஃப்டர் 5 years நல்லா டஃப் ஆயிடும். அப்போ ஸ்பீச் வந்து ப்ரொனன்சியேஷன் வராது. அதுக்காக ரிலாக்ஸேஷனுக்காக கொடுக்குறோம். சூவிங் எக்ஸசைஸ்க்கு ஃபஸ்ட்டு சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். அது சூவிங் கெப்பாசிட்டி இருக்கும் போது தான் ட்ரூலிங் குழந்தைங்களுக்கு வெளியே வராது. ட்ரூலிங் வெளியே வராமல் இருக்கும் போது தான் ஸ்பீச் ஃபொனட்டிக்ஸ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து we have to teach the self body parts. பாய் கேர்ள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பாய் எதுமா எடுத்துக்கூட வெரி குட். கேர்ள் வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். கண் எங்கே இருக்கு? கை, காது, வாய், மூக்கு, கால். இதிலே அதோட யூசஸையும் நம்ம குழந்தைக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ அதோட யூசஸ் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம்னா ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆயிரும். நம்ம மூக்கில் வாசனம்லாம் பிடிப்போம்ல, வாசனம் ஏதாவது அம்மா சமைச்சா வாசனை வருமில்ல, எதில் பிடிப்போம்? வெரி குட். ஏதாவது சாப்பிடுவோம். நம்ம எங்கேயாவது ஓடி போகணுன்னா எது யூஸ் ஆகும் நம்மளுக்கு? வெரி குட். நம்ம ஏதாவது வேலை செய்யணும், கலரிங்லாம் பண்ணணும்னா எது யூஸ் பண்ணுவோம்? வெரி குட். நம்ம ஏதாவது பாட்டெல்லாம் கேட்கணும்னா எது யூஸ் ஆகும்? சூப்பர். இது என்னது? நம்ம டிவியெல்லாம் பார்க்கணும்னா எதில் பார்ப்போம்? வெரி குட், சூப்பர். ஹை ஃபை.